சென்னை சென்ட்ரல் புறநகர் ரயில் நிலையத்தில் செயல்பாட்டுக்கு வந்திருக்கும் 2 புதிய தடங்களை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் வசிஷ்ட ஜோரி ஆய்வு செய்தார். இதற்காக கட்டப்பட்டுள்ள சிக்னல் கட்டுப்பாட்டு அறையை அவர் பார்வையிட்ட போது சென்னை கோட்ட மேலாளர் அனுபம் சர்மா புதிய வழித்தட சிக்னல் அமைப்புகள் குறித்து விளக்கினார். இதேபோன்ற சிக்னல் கட்டுப்பாட்டு அறை பேசின் பிரிட்ஜ் ரயில் நிலையம் அருகில் அமைக்கப்பட்டு வருவதாகவும் விரைவில் அந்த பணியும் நிறைவடையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து புறப்படும் ரயில்கள் பேசின் பிரிட்ஜ் வரை ஒரே தடத்தில் சென்று பின்னர் அரக்கோணம் மற்றும் கும்மிடிப்பூண்டி மார்க்கங்களுக்கு பிரிந்து செல்வது வழக்கம். மறுமார்க்கத்தில் வரும்போது சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 3 நடைமேடைகளே இருந்ததால் ரயில் போக்குவரத்தில் தாமதம் ஏற்பட்டு வந்தது. இதனை சீர் செய்வதற்காக 30 கோடியே 14 லட்சம் ரூபாய் செலவில் கூடுதலாக 2 இருப்பு பாதை தடங்கள், சிக்னல் கட்டுப்பாட்டு அறைகள் மற்றும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன.